விஜயா பயங்கர கோவமா வராங்க. அண்ணாமலை பேப்பர் படிச்சிட்ருக்காரு. கிட்ட வந்து சொல்றாங்க, "இங்க பாருங்க, முத்து கார் ஓட்டியிருந்தான்ல, ஆமா. இப்போ அந்த கார வித்துட்டு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கான். ரோகிணி தான் வந்து சொன்னா" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. "என்ன சொல்ற? உண்மையாவா?" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. "ஆமாங்க, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த கார நம்ம எப்படி வாங்கி கொடுத்தோம்? வீட்டு பத்திரத்த வச்சு தானே வாங்கி கொடுத்தோம். அந்த பணம் வீட்டுக்கே வரல." அப்படின்னு சொல்றாங்க. "நான் கேட்குறேன், நீ எதுவும் பண்ணாத, நீ போ" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அப்படியே பயங்கரமா யோசிச்சுட்ருக்காரு. ரோட்ல நடந்து போயிட்டுருக்காங்க மீனா கடைக்கு. அப்போ ஒரு பாட்டி நின்னுட்டுருக்காங்க. "என்ன பாட்டி ரொம்ப வெயிட்டா இருக்கா? பூ தூக்க முடியலையா? சீக்கிரம் போனா தானே வியாபாரம் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது வண்டி பிடிச்சு தரட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "இல்லம்மா, இல்ல, வண்டி வந்துரும். நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாட்டி. அதுக்குள்ள முத்து வராரு. "வாங்க பாட்டி, வந்து ஏறுங்க, ஆட்டோ வந்துடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துறாரு. அப்ப அங்க இருந்து பார்க்குறாங்க மீனா. "என்ன இவரு கார் ஓட்டாம ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு. ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருக்காரா? என்ன ஆச்சுன்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு மீனா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பாட்டி பணம் குடுக்குறாங்க முத்துக்கிட்ட. "இல்ல, எனக்கு இவ்வளோ பணம் வேணாம். கொஞ்சம் பணம் போதும் பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "என் பொண்டாட்டி கூட பூ தான் கட்டுவா. சூப்பரா கட்டுவா. அதுவும் தூக்கத்துல கூட கட்டுவா" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "என்னப்பா இவ்வளோ நல்ல பையனா இருக்க? எப்பவுமே வாங்குற காசோட கம்மியா வாங்குற" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. வாங்க. எப்பவுமே நெறைய இருக்கவங்ககிட்ட வாங்கலாம். ஆனா இல்லாதவங்ககிட்ட வாங்கவே கூடாது" அப்படின்னு முத்து சொல்றாரு. அத கேட்டோனே மீனா யோசிக்கிறாங்க. இவரு சொல்றத பார்த்தா, இவரு ரொம்ப நாளா ஆட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கே! அப்படின்னு யோசிச்சுட்டே வீட்டுக்கு வராங்க. வந்தா விஜயா பயங்கர கோவமா உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க. சுருதி, ரவி எல்லாருமே வராங்க. அங்க வந்து ரோகிணி எல்லாருமே ஹால்ல வந்து நிக்கிறாங்க. "என்ன, நல்லா போய் சுத்திட்டு வந்துட்டியா? உங்க 2 பேருக்கு சுத்துறது தானே வேல" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. "நான் எங்கேயும் போல அத்த" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "எதுக்கு இப்ப நீ பேசிட்டு இருக்க? நான் தான் கேட்கறேன்ல, நீ கொஞ்சம் அமைதியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. "இல்ல, இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா கார வித்துட்டு ஆட்டோவ வாங்கியிருப்பான். அதுவும் நம்மகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள முத்து வந்து நிக்கிறாரு. "வாப்பா வா, வந்து உட்காரு வா" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கூப்பிடுறாரு. "என்னப்பா ஆச்சு? ஏதோ நீ கார வித்துட்டு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. உண்மையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அண்ணாமலை. "ஆமாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "பாத்தியா பாத்தியா? என்ன போய் அயன் கடை வைக்க சொன்னான். கடைசியில என்ன பண்ணி வச்சிருக்கான் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு ஒரு பக்கம் சொல்றாரு. "எதுக்காக இந்த உண்மையெல்லாம் மறைச்சீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்றாங்க. அதுக்கு மீனா சொல்றாங்க, "அவரு ஏதோ ஒரு காரணம் இருக்கும்" அப்படின்னு சொல்றாங்க மீனா. "என்ன ரொம்ப பேசிட்டு இருக்க? இஷ்டத்துக்கு கார வித்துட்டு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கான். இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. அந்த பணம் எப்படி வந்தது? என் பேர்ல இருக்க வீட்டு பத்திரம். நாங்க தானே பணம் குடுத்தோம். அந்த பணம் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. "கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நான் தான் கேட்டுட்டு இருக்கேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. "என்னப்பா, என்ன பிரச்சனை? எதுக்காக நீ கார வித்த? ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனா அத நீயே சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "ஆமாப்பா, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் நான் வித்தேன். ஆனா எல்லாத்தையும் உன்கிட்ட சொன்னா உனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடும். அதனால தான்ப்பா நான் சொல்லல" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "ஆனா சில பேர் அத பத்திலாம் கவலையே படமாட்டாங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிய பார்த்து சொல்றாரு முத்து. விஜயா சொல்றாங்க, "ரோட்ல ஆட்டோ ஓட்டுறான்னு." அதுக்கு மீனா சொல்றாங்க, "ரோட்ல தாங்க ஆட்டோ ஓட்ட முடியும், கார் ஓட்ட முடியும். பின்ன கடல்ல போயா ஓட்ட முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "உனக்கு ஆனா ரொம்ப திமிரு தான்" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. "இங்க பாரு விஜயா, அமைதியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. எதுக்காக எந்த உண்மையும் சொல்லாம இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. "அப்பா, நான் கொஞ்சம் பொறுமையா இருப்பா. நான் நேரம் வரும்போது கண்டிப்பா உன்கிட்ட உண்மைய சொல்றேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து போயிட்டாரு. "பாத்தீங்களா? எப்படி மழுப்பிட்டு போறான்னு பாத்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. "அவன் தான் அப்புறம் சொல்றேன்னால, அதோட விடு" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விஜயா கிட்ட சொல்றாங்க. முத்து உள்ள போயிட்டு தண்ணி குடிக்கிறாரு. அப்போ மீனா பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. "என்ன இப்ப கேட்கணும்? என்ன பண்ணீங்க? எதுக்காக ஆட்டோ ஓட்டுறீங்க? ஏன் கார வித்தீங்க? என்ன காரணம்? என்கிட்ட சொல்லக்கூடாதா? அப்படின்னு தானே கேட்க போற?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "நீ கேட்குற எல்லாத்தையுமே நானே கேட்டுட்டேன். ஆமா, வித்துட்டேன். ஏதோ காரணத்துக்காக தான் வித்தேன். ஆட்டோ இப்போ ஓட்டிட்டுருக்கேன். இப்ப என்ன பண்ண போற?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. "நீ என்னங்க ஏதாவது கேட்டா இப்படி பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு. "இங்க பாரு, இப்ப நீ கேட்டு எந்த யூஸுமே இல்ல. நீ கேட்டாலும் எந்த பதிலும் நான் சொல்ல போறதில்ல" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "ஆமா, உன் தம்பி என்ன பண்றான்? அந்த சிட்டியோட சேர்ந்து சுத்திட்டு இருக்கான்ல, அவன் என்ன பண்றான்? எங்க போறான்? இது தப்பு, சரி ஏதாவது யோசிக்கிறானா?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. அப்ப மீனா யோசிக்கிறாங்க. என்ன காரணமா இருக்கும்? கண்டிப்பா நம்ம இத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்டுக்கு நேரா போறாங்க. போயிட்டு முத்துவோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாங்க. நடந்த எல்லாத்தையுமே அவர் சொல்றாரு. சொன்ன உடனே பயங்கரமா கோவம் வருது மீனாக்கு. அப்போ இது எல்லாத்துக்குமே காரணமே அந்த சிட்டி தானா? நான் அவன சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கோவமா போறாங்க சிட்டியோட ஆஃபீஸ்க்கு. போயிட்டு, "இங்க பாரு, உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா என் வீட்டுக்காரர்கிட்ட எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு தகராறு பண்ணிட்டே இருக்க. இனிமே என் வீட்டுக்காரரோட பக்கமே நீ வரவே கூடாது. மீறி வந்த என்ன பண்ணுவேன்னே எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கருந்து வராங்க. அப்ப சிட்டி அங்க இருக்கவங்ககிட்ட சொல்றாரு. "என்ன இப்படி வந்து பேசிட்டு போகுது இந்த பொண்ணு? கண்டிப்பா இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழவே கூடாது. முத்து, மீனா 2 பேரையும் பிரிக்கணும்" அப்படின்னு சொல்றாரு சிட்டி.
அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்க சொல்கிறாங்க. ஏன் முடியாது, நம்மளால எல்லாமே முடியும். அந்த சத்யா நம்ம கூட தானே இருக்கான், சத்யாவை வச்சு இந்த மீனா முத்து 2 பேருமே நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக செஞ்சிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க. எவ்வளோ திமிரு இருந்தால் ஆஃபீஸ்லேயே வந்து பேசிட்டு போகுது பற்றி அந்த இது மீனாவா அது, அவ்வளோதான்.